நேயர்களே, இன்னைக்கு தேதிக்கு மாநிலம் முழுவதும் பெரும் பேசு பொருளாக இருப்பது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடைய இந்த முதல் மாநாடு எப்பொழுது நடைபெற இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் பத்தி தான். ஆனா தொடர்ந்து இந்த மாநாடு குறித்தான அறிவிப்பு வந்த நாள் முதலே குழப்பங்கள் மேல் குழப்பங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. இது மட்டும் இல்லாம கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே அதுல இருக்கக்கூடிய ஒற்றுப்பிழைன்னு ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் கட்சி கொடி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த கொடியில் இருக்கக்கூடிய வாகை மலர் குறித்த சர்ச்சையும் வெளியானது. அதனைத் தொடர்ந்து இந்த மாநாடு குறித்தான அறிவிப்பு வந்தது. மாநாடு எந்த தேதியில் நடக்குது அப்படின்றத தாண்டி எந்த பகுதியில் நடக்க இருக்கிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. திருச்சியில் ஆரம்பிச்ச பயணம் மதுரை அப்படின்லாம் போய் கடைசியில விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலைன்ற கிராமத்தில் நடைபெற இருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்த உடனே தொண்டர்கள் எல்லாருமே உற்சாகம் அடைஞ்சாங்க. ஆரம்ப கால சர்ச்சைகளை தாண்டி ஒரு மாநாடு, முதல் மாநாடு வெற்றிகரமாக நடத்திவிட்டால் கிணறு பாதி தாண்டின மாதிரி தான் அப்படின்றது தான் எல்லாருடைய நினைப்பாகவும் இருந்தது. ஆனாலும் தற்போது எழுந்திருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள், தேதி தள்ளி போகுமா என்று எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள், இதோட பின்னணி எல்லாம் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். களம் விக்கிரவாண்டியில் என்ன நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இங்க மாநாடு நடக்கக்கூடிய அந்த திடல் மட்டும் பார்த்தீங்கன்னா 85 ஏக்கர் அளவிலான பிரம்மாண்டமான ஒரு திடல். சாலைக்கு அந்த புறம் பார்க்கிங் வசதிக்காக 45 ஏக்கர் அளவில் நிலமானது ரெடி பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு பெரிய கூட்டம், 50,000 இருக்கைகள் வரைக்கும் அவங்க பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அது இல்லாம குறைந்தது 2 லட்சம் தொண்டர்களாவது வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறைந்தபட்சம் தான். 3 லட்சம் வரைக்குமே கூட போக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சோ இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்போது அங்க பார்க்கிங்ல அந்த வண்டியை விட்டுட்டு இந்த பக்கம் வராங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அது ஒரு டிராபிக் ஜாம் உருவாக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி காவல்துறை தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டதும் அதற்கான சரியான பதில் இல்லாத போனதும் தான் இப்போ இந்த இழுபறியானது தொடர்ந்து கொண்டே இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. சோ விக்கிரவாண்டியில இவ்வளவு தடங்கல்கள் இருக்கும்போது இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 23 மாநாடு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த தேதி நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் என்ன ஒரு 9 நாள் 8 நாள் அவ்வளவுதான் இருக்கு. ஆனாலுமே மாநாட்டு பணிகள் சம்பந்தமாக ஒரு பணி கூட அங்க நடைபெறவில்லை என்பதுதான் கள யதார்த்தம். ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கலன்னு சொல்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஏரியா, அது 3 கிணறுகள் கூட அந்த பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கிணறை மூடுறதுதான் முதல் பணி, அது கூட இன்னும் மூடப்படவில்லை. சோ எந்த ஒரு பணிகளுமே தொடங்கப்படாத நிலையில அடுத்த கட்ட நகர்வு என்ன, அடுத்த தேதியாவது உடனே அறிவிக்கணும் இல்லையா? அதுவும் அறிவிக்காமல் நடிகர் விஜய் ஏன் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இவ்வளவு குழப்பங்களுக்கும் இதை ஏன் களத்துல சரி செய்ய முடியல அப்படின்ற ஒரு அதிருப்தியிலும் அவர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை செயல்படுத்தியிருக்க வேண்டிய புசி ஆனந்த் மீதும் அவருக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டு இருப்பதாக உறுதியளிக்கப்படாத தகவல்கள் சிலவும் சொல்கின்றன. சோ மாநாடு இப்போ 23 இல்ல அப்படின்ற பட்சத்துல அடுத்து எப்போ அப்படின்ற ஒரு கேள்விக்கு நமக்கு இன்னும் பதில் கிடைக்கல அதிகாரப்பூர்வமாக. ஆகஸ்ட் இறுதியில இந்த விண்ணப்பமானது கொடுத்திருக்காங்க. ஆனா காவல்துறை தரப்பிலிருந்து இருந்து கேட்ட பதில்களை கொடுத்து அந்த அனுமதி பெறவே 8 நாட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழக கட்சியினர். சோ இத்தனை நாட்கள் நீங்க விரயம் பண்ணதால தான் இப்போ முறையான தேதியில அந்த செப்டம்பர் 23 அன்னைக்கு மாநாடு நடத்த முடியாம போவதற்கான காரணம் என்றும் ஒரு தரப்பில் கருத்து முன்வைக்கப்படுகிறது. முறையான திட்டமிடல் தான் இங்க பிரதானம், அதிலேயே சொதப்பல் நடந்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க எழுப்பப்படுகிறது. இந்த முறையான திட்டமிடல் மட்டும் இருந்திருந்தா செப்டம்பர் 23 சொல்லி அடிச்சிருக்கலாம் அப்படின்றது தான் சமூக ஊடகங்களிலுமே கூட கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இதையும் தாண்டி இப்போது எதிர்பார்ப்பு என்னன்னா, செப்டம்பர் 23 நடக்காத பட்சத்தில் அக்டோபரில் நடக்குமா தாவேகாவின் முதல் மாநாடு என்பதுதான். சோ இந்த முதல் மாநாடு அக்டோபரில் 2வது அல்லது 3வது வாரத்தில் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அக்டோபர் மாதத்தில் பல்வேறு சவால்களும் காத்துக் கொண்டிருக்கின்றன. பருவமழை அப்படின்றது கீ ஃபேக்டர். இங்க பருவமழை வழக்கத்தை விட இந்த ஆண்டு கூடுதலாக பெய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனை தொடர்ந்து உடனே தீபாவளியும் இருக்கு. சோ இத்தனை சவால்கள் அக்டோபர் மாதத்தில் காத்துக் கொண்டிருக்க எப்படி சமாளிக்க போகிறார்கள் தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் அப்படின்றது. ஏன்னா முதல் மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்றது இங்க பிரதானமாக இருக்கிறது அவர்களுக்கு. அப்படின்ற பட்சத்தில் இத்தனை தடங்கல்களை எப்படி சந்திக்க இருக்கிறார்கள் அப்படின்றதை தாண்டி பல அரசியல் கட்சியினருடைய முக்கிய தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அந்த முதல் மாநாடு நடக்கும் போது தங்களுடைய அந்த மாச காட்டணும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க தாவேகாவினர். அதுக்காக நிறைய பிரதான கட்சிகளுடைய மூத்த தலைவர்களிடம் பேச்சு போய் கொண்டிருப்பதாகவும் சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் சொல்கின்றன. இன்னும் குறிப்பா சொன்னா ஒரு தேசிய கட்சியுடைய முன்னாள் எம்பியாக இருந்த ஒரு முக்கிய தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் சொல்கின்றன. சோ வருங்காலங்களில் யார் யாரெல்லாம் இணைய இருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க
பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சினிமான்னு எடுத்துக்கிட்டா நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேதியில ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னார்னா அந்த தேதியில ரிலீஸ் ஆக்கி காட்டுவார். அது கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல வசூலியும் கொடுத்துரும். ஆனால் அதே மேஜிக்க அரசியல் களத்தில் அவளால மறுபடியும் திருப்பி காட்ட முடியுமா அப்படின்றதான் இங்க ஒரு பிரதானமாகிறது. அரசியலில் பறக்குமா விஜயின் வெற்றி கொடி? சினிமாவில் எந்த அளவுக்கு சாதித்தாரோ அதே மாதிரி ஒரு சாதனையை அரசியல் களத்திலும் கொண்டு வருவாரா அப்படின்றதும் இங்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இதெல்லாம் தாண்டி அதிகம் பேசாத ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்ட நபராக பார்க்கப்படக்கூடியவர் நடிகர் விஜய். இப்போ ஒரு கட்சி தலைவராகவும் மாறி இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சர்ச்சைகளுக்கும் அவருடைய பதில் எப்படி இருக்க போகிறது? இன்னும் குறிப்பா இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓணத்துக்கு விஷ் பண்ணிருக்காரு, ஆனா நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு விஷ் பண்ணலைன்னு அதையும் ஒரு சர்ச்சையா மாத்திருக்காங்க. இந்த மாதிரியான சர்ச்சை கேள்விகளுக்கு ஒரு கட்சி தலைவராக ஒரு முழு அரசியல்வாதியாக அவர் மாறினால் மட்டும்தான் முறையாக பதில் சொல்ல முடியும்ன்ற பட்சத்தில் வரும் நாட்களில் நம்ம எந்த மாதிரி ஒரு விஜயை பார்க்க இருக்கிறோம், அதை தாண்டி இந்த முதல் மாநாடு நமக்கு என்னென்ன ஆச்சரியங்களை தர காத்திருக்கின்றன என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.